வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் குள்ள 5 பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படி என்னடா ப்ராடக்ட்னு கேக்குறீங்களா? அதுதான் பாம்பே ஷேவிங் கம்பெனியுடைய 11-in-1 ஃபுல் பாடி ட்ரிம்மர் ஸ்பெஷல் எடிஷன். இத பத்தி வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. சோ இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியுடைய ஃபுல் பாடி ட்ரிம்மர் வரக்கூடிய பாக்ஸ் தான். பாக்ஸே பாத்தீங்கன்னா நல்ல பெருசா பல்கா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் உள்ள இருக்கும். அதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய பாக்ஸ். வெளியே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல்லே பாம்பே ஷேவிங் கம்பெனி 11-in-1 ஃபுல் பாடி ட்ரிம்மர், எல்இடி லைட் இருக்கும், 90 மினிட்ஸ்க்கான ரன் டைமு, சி டைப் சார்ஜிங் இருக்குது, மேட் இன் இந்தியா அப்படின்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. சைட்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா சில இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக்கு, IPX6 வாட்டர் ரேட்டிங்கு, நிக்கல் கோட்டட் ஹெட் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. பேக் சைடும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் பற்றி நம்ம உள்ளே போயிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே நமக்கு ஒரு பெரிய கேரியிங் கேஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த கேரியிங் கேஸ்க்குள்ளே தான் ட்ரிம்மர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக சாலிடாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி பாம்பே ஷேவிங் கம்பெனி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே பெட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஹேண்டில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது, பரவாயில்ல. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்று ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இதுதான் இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியுடைய ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்ல டிசைன் குவாலிட்டியாகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஹெட் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது போக மீதி ஹெட்லாம் கீழே இருக்குது. இங்கே நமக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் 1 கிளிக்கில் பவர் ஆன் ஆகிடுது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே இருக்குது. எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்றது அதுலேயே வந்து நமக்கு ஷோ ஆகுது. கீழே நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கேபிள்லாம் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். டாப்பில் இருக்க ஹெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படி புல் பண்ணால் போதும் வந்துடுது. மேக்னெட்டிக் அட்ராக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்லேயே நமக்கு மவுண்ட் பண்ணியிருந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கான ஹெட்டு. ஸோ ட்ரிம்மர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரெண்டாவதாக இங்கே பாக்ஸில் இருக்கக்கூடிய ஹெட் பார்த்தீங்கன்னா ஷேவிங் ஹெட், நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கான ஹெட். மூணாவது இந்த நோஸ் அண்ட் இயர்ஸில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கட் பண்ணுறதுக்கான ஹெட். நாலாவது நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கான ஒரு ஹெட். அஞ்சாவது ட்ரிம்மர்லேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் நம்ம அண்ட்ராமு, ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கான ஒரு ஹெட். இது போக இங்கேயுமே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே சில ஐட்டம்ஸ் இருக்கு போல இருக்கு. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு கோம் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடுமே 2 பக்கமுமே சீப் இருக்குது. அடுத்து நம்ம பியர்ட்ஸ் எல்லாம் ப்ரிசைஸாக ட்ரிம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 3mm 12mm சைஸ் இருக்கக்கூடிய 4 பியர்ட் கோம் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு மல்டி லென்த் செட்டிங் கோம் இருக்குது. இந்த கோம் வந்து 2mm 6mm வரைக்கும் நம்ம மல்டி லென்த்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹெட்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷஸ் டபுள் சைடுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரிம்மரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை படித்து தெரிஞ்சுக்க ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிம்மருக்கு 2 இயர்க்கான வாரண்டி இருக்குது. ஸோ அதற்கான ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், பாக்ஸில் இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த ட்ரிம்மரோட பாக்ஸ்ல வந்தது. இந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி தான் மல்டி பர்பஸா இந்த ட்ரிம்மரை வந்து நாம யூஸ் பண்ண போறோம். சோ என்ன யூஸ், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரிம்மர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு 5 மல்டிபிள் ஹெட்ஸோட நமக்கு வருது. அண்ட் இது எல்லாமே மேக்னெட்டிக் ஹெட் தான், மேக்னெட்டிக் அட்ராக்ஷனோட கொடுத்துருக்காங்க. சோ அதனால ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸாவே நம்மளால மல்டிபிள் ஹெட்ஸை வந்து இதுல சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அண்ட் இந்த 5 மேக்னெட்டிக் ஹெட்டுமே நமக்கு இந்த பியர்ட் ட்ரிம்மிங், ஷேவிங், நோஸ் அண்ட் இயர் அண்ட் ஃபுல் பாடி ட்ரிம்மிங் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் யூஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் யூசஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ட்ரிம்மரை சார்ஜ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த டைப் சி சார்ஜிங்கை வச்சு வேணாலும் இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜ் பண்ணோம்னா இங்கே டிஸ்பிளேல நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றதை இன்டிகேட் பண்ணிடுது. ஒன்ஸ் 100% சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப் டு 90 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. ஸோ 90 மினிட்ஸ் கண்டினியூஸா யாருமே ட்ரிம் பண்ண போறது இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 20 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் டைம் 100% சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 to 6 டைம் வரைக்கும் இந்த ட்ரிம்மரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போக IPX6 வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம ட்ரிம் பண்ணிட்டு டேரக்டா தண்ணியிலேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை இல்லை. அண்ட் அது போக இந்த ட்ரிம்மர் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேரியிங் கேஸோட வருது. இந்த கேரியிங் கேஸ் வந்து ஜஸ்ட் இந்த ட்ரிம்மர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லை. மெயினாக இந்த ட்ரிம்மர் அவங்க டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா டிராவலர்ஸ்க்கு. ஸோ வெளியில் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரிம்மர் எடுத்துகிட்டு போகாமல் ஒரே ட்ரிம்மர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டோட இந்த கேரியிங் கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் யூஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது பேக்லலாம் வச்சிருக்கும் போது இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் ப்ரெஸ்லேயே வந்து ஆன் ஆயிடுது. ஸோ அதனால் பேக்கில் இருக்கும்போது தெரியாமல் சிங்கிள் ப்ரெஸ் ஆகி ஆன் ஆகி நமக்கு ட்ரிம்மர் ஃபுல்லாக சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஆக்சுவலி ஆக்சிடென்டல் சுவிட்சான ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா போதும். ஸோ அந்த ஆக்சிடென்டல் லாக் வந்து ஆன் ஆகிடும், லாக் ஆகிடும். இது நம்ம மெயினாக ட்ராவல் பண்ணுற டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிம்மரை நான் பர்சனலி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிம் பண்ண வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி இதோட ட்ரிம்மிங் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, நல்லாவே ட்ரிம் பண்ணி கொடுக்குது. பெருசாக வந்து நமக்கு அந்த ஹார்ட் ஃபீலிங்லாம் ட்ரிம் பண்ணுறப்பெல்லாம் இல்லை. நம்ம பியர்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுலேயே நமக்கு சில ஹெட் கோம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோம் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸுக்கு
அதை வந்து அழகாக கட் பண்ணிக்க முடியுது. ஸோ ப்ராப்பராக வந்து கட் பண்ணுது. அதே மாதிரி நோஸில் இருக்கக்கூடிய ஹேரை கட் பண்ணுறதுக்கான தனி ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டை வச்சு நம்ம நோஸில் இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து கட் பண்ணிக்க முடியுது. பட் அதில் கட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கட் பண்ணும்போது லைட்டாக கூசுற மாதிரி இருக்கும். பட் அது போக போக வந்து பழகிடுது. அண்ட் ஷேவிங் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்குன்னே ஒரு தனி ஹெட் கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த ஹெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ஷேவ் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஷேவிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அழுத்தி புஷ் பண்ணி நம்ம ஷேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலோட்டமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆகாது. கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளால ஷேவ் பண்ணிக்க முடியுது. அது போக அந்த ஃபுல் பாடி ஷேவர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம பாடியில் உள்ள பாடி பார்ட்ஸ் உடைய ஹேர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஷேவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஷேவ் பண்ணிக்கலாம். மெயினா இன்டிமேட்டான ஏரியா எல்லாம் பண்ணும்போது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு தனி ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெட்டை இன்ஸ்டால் பண்ணியுமே நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ப்ராப்பராக நமக்கு ஷேவ் ஆகுது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதில் ரன் பண்ணேன். அந்த 20 நிமிஷம் ரன் ஆனதில் இதில் ஒரு 10% பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் வந்து ஆயிருந்துச்சு நான் நோட் பண்ண வரைக்கும். ஸோ பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு நல்லா தான் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ட்ரிம்மர் ஓரளவுக்கு நல்ல ட்ரிம்மராக தான் தோணுது. மெயினாக இந்த ட்ரிம்மர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு யூஸ்க்கும் ஏற்ற மாதிரி நிறைய ட்ரிம்மர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ட்ரிம்மரையும் நான் வச்சு ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிம்மர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே ட்ரிம்மரில் உங்களுக்கு மல்டிபிள் ஹெட்ஸ் வந்துடுது அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராவல்லாம் அதிகமாக பண்ணும்போது அவ்வளோ ட்ரிம்மரையும் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நமக்கு ஒரு கேரியிங் கேஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது எல்லா ஹெட்டையுமே அழகாக இந்த கேரியிங் கேஸில் வச்சு ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ட்ராவல் டைமில் ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ட்ரிம்மர் வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பில்டு எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரிம்மருடைய ப்ரைஸ் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் 3000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் யூஸ்க்கு மல்டிபிள் ட்ரிம்மர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவே அதிகமாக தான் போகும். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு அந்த எல்லா யூஸுமே ஒன்றா அடங்கி இந்த ட்ரிம்மரில் வருது அப்படின்னும் போது அந்த யூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிம்மரை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிம்மருக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள்.